ஒருவருடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2ஆம் பாவம் என்பது குடும்பஸ்தானத்தை பற்றி சொல்லும். இவர் குடும்பத்தோடு ஈடுபாடோடு இருப்பாரா, அதாவது குடும்பத்தோடு ஒன்றாக இணைந்தே இவர் வாழ்வாரா, அல்லது குடும்பத்தை விட்டு தூர விலகிதான் இவருடைய உத்தியோகங்கிறது இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை அந்த குடும்பஸ்தானம்ங்கிறது சொல்லும். 3ஆம் பாவம் என்பது காமஸ்தானம், வீரியஸ்தானம் அப்படின்லாம் சொல்றார். 4ஆம் பாவம் என்பது சுகஸ்தானம்னு சொல்றார். 5ஆம் பாவம் என்பது புத்திரஸ்தானம்னு சொல்றார். 7ஆம் பாவம் என்பது கலத்திரஸ்தானத்தினையும், 8ஆம் பாவம் என்பது மாங்கல்ய பலத்தினையும், 12ஆம் பாவம் என்பது அந்த தாம்பத்திய சுகத்தினை பற்றியும் நிம்மதியான உறக்கத்தினை பற்றியும் சொல்லும். ஆக இந்த அத்தனை பாவங்களையும் தொடர்பு படுத்தி பார்த்துத்தான் இவருடைய வாழ்க்கையிலே இவருக்கு திருமண யோகம் என்பது இருக்குமா, அவ்வாறு திருமணம் நடந்தால் கூட இவரால் அந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிறத தீர்மானம் பண்றது நிறைய பாவங்கள் தீர்மானம் பண்ணும்.